நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறாருக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். விமான பயணங்களை சொகுசாக்குவதற்கு உலகம் முழுவதும் பல்வேறு வகையான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அது தொடர்பாக மேற்கொண்ட ஒரு ஆய்வு குறித்து இப்போது பார்க்க இருக்கின்றோம். நிச்சயமாக சேஃப். இங்கிலாந்தைச் சேர்ந்த விமான நிறுவனம் ஸ்கைலான் என்ற நவீன ரக விமானத்தை தயாரித்து வருகிறது. இதன் சிறப்பு அம்சங்கள் என்ன? எதிர்காலத்தில் இந்த ஸ்கைலான் ரக விமானங்கள் என்னென்ன துறைகளில் தங்களுடைய பணியை செய்ய இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இந்த செய்தியில் பார்த்துடலாம். ஸ்கைலான் விமானங்கள் விண்வெளி மையத்திலிருந்து இயங்குகின்றன. விமானத்தில் கொண்டு செல்லப்பட வேண்டிய பொருட்கள் அதற்கான தனி இடத்தில் தயார் செய்யப்பட்டு பின்பு ஏற்றப்படுகின்றன. விமானத்தின் உபகரணங்கள் அல்லது சரக்குகளுக்காக பிரத்யேக பகுதியில் அவை நிறுவப்படுகின்றன. விமானத்தின் உபகரணங்கள் அல்லது சரக்குகள் அவற்றிற்கான பிரத்யேக பகுதியில் நிறுவப்படுகின்றன. தற்போது எரிபொருள் நிரப்பப்படுவதற்காக ஸ்கைலான் இழுத்துச் செல்லப்படுகிறது. திரவ ஆக்சிஜன் மற்றும் திரவ ஹைட்ரஜன் எரிபொருட்கள் நிரப்பப்படுகின்றன. விமானத்தின் கீழ்ப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள குழாய்களின் வழியாக எரிபொருட்கள் உட்செலுத்தப்படுகின்றன. ஓடுதளத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்ட ஸ்கைலானில் பறப்பதற்கு முந்தைய சோதனைகள் செய்யப்படுகின்றன. காற்றுடன் வினைபுரிந்து சாப்ரி என்ஜின்கள் இயங்கத் தொடங்குகின்றன. காற்றுடன் இணைத்து திரவ ஹைட்ரஜன் எரிக்கப்பட்டு ஸ்கைலானின் பயணம் தொடங்குகிறது. இந்நிலையில் கலப்பின சாப்ரி என்ஜின்களின் மூலம் பயன்படுத்தப்படுவதற்கு முன்பாக வெப்ப பரிமாற்றிகளின் மூலம் காற்று மிக அதிக அளவு குளிர்விக்கப்பட வேண்டும். ராக்கெட் தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்படுவது போன்ற பம்புகள், நாசில்கள் போன்றவற்றையே ஸ்கைலானின் சாப்ரி என்ஜினும் பயன்படுத்துகிறது. காற்றுடன் ஹைட்ரஜன் எரிபொருளை பயன்படுத்துவதிலும் ஸ்கைலான் ராக்கெட் தொழில்நுட்பத்தையே சார்ந்துள்ளது. காற்றுடன் ஹைட்ரஜன் எரிபொருளை பயன்படுத்துவதிலும் ஸ்கைலான் ராக்கெட் தொழில்நுட்பத்தை சார்ந்துள்ளது. என்ஜின்கள் ராக்கெட் மோடுக்கு மாறும் வரை உட்செலுத்திகள் மற்றும் வெப்ப பரிமாற்றிகள் என்ஜின்களில் காற்றை உள்செலுத்துகின்றன. இதனைத் தொடர்ந்து காற்று உள்ளிழுக்கப்படுவது நிறுத்தப்பட்டு என்ஜின்களுக்கு திரவ ஆக்சிஜன் எரிபொருளாக வழங்கப்படுகிறது. இந்நிலையில்தான் மாக் 5 என்ற மாற்றத்தின் மூலம் அதிவேகம் எடுத்து விண்வெளியை நோக்கி மேலெழும்புகிறது ஸ்கைலான். ஆர்பிட் மேனோவர் எனப்படும் ஸ்கைலானின் வால் பகுதியில் அமைந்துள்ள அமைப்பின் மூலம் இறுதிக்கட்ட உந்தம் அளிக்கப்பட்டு பூமியின் நீள்வட்ட பாதையை அடைகிறது ஸ்கைலான். நீள்வட்ட பாதையில் பயணிக்கும் இந்த தருணத்தில் ஸ்கைலானின் சரக்குகள் உள்ள பகுதியில் உள்ள கதவுகள் திறக்கப்படுகின்றன. ஸ்கைலான் மூலம் புவியின் நீள்வட்ட பாதையில் பல்வேறு விதமான பொருட்களை கொண்டு சேர்க்க முடியும். உதாரணமாக விண்வெளி அறிவியல் செயற்கைக்கோள்கள், புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள்கள், பல்வேறு சிறு செயற்கைக்கோள்கள், தொலைதூர இலக்குகளை கொண்ட விண்வெளி திட்டங்களுக்கான செயற்கைக்கோள்களை அனுப்ப முடியும். மேல் பகுதியின் உதவியுடன் நீள்வட்ட பாதைக்கு செயற்கைக்கோள்கள் உந்தி தள்ளப்படுகின்றன. இந்நிலையில் செயற்கைக்கோள் தனியாக பிரிந்து தனது பணிகளை தொடங்குகிறது. மேல் பகுதி தொடர்ந்து அதன் பாதையில் நீடித்து ஸ்கைலானுக்கு திரும்புகிறது. இதை மீண்டும் எதிர்கால திட்டங்களுக்கு பயன்படுத்த முடியும். செயற்கைக்கோள்கள் ஏவுவது மட்டுமல்ல, ஸ்கைலானின் பயன்கள் இன்னும் பல. மிகப்பெரிய சரக்குகள் வைக்கும் பகுதி ஸ்கைலானை மிகவும் பயனுள்ள ஏவூர்தியாக்குகிறது. மனிதர்களை மட்டுமின்றி விண்வெளி ஆராய்ச்சியாளர்களுக்கு தேவையான பொருட்களை ஸ்கைலானால் எடுத்துச் செல்ல முடியும். விண்வெளி ஆராய்ச்சி மைய கட்டுமானத்திற்கான பொருட்களையும் எடுத்துச் செல்ல முடியும். விண்வெளி ஆய்வு திட்டங்களுக்கு எரிபொருள் நிரப்பும் பணிகளையும் ஸ்கைலான் சாத்தியமாக்குகிறது. விண்வெளியில் உணவகம், தங்குமிடம், சேவை மையம், எரிபொருள் மையம், நீள்வட்ட பாதைக்கு மாற்றும் விண்கலங்கள், உதிரி பாகங்கள் உதவியுடன் கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கும் கூட ஸ்கைலான் உதவக்கூடும். செவ்வாய், நிலவு போன்ற கோள்களுக்கு செல்லும் விண்கலங்களை விண்வெளியிலேயே தயாரிப்பதற்கான தொழில்நுட்ப உதவிகளையும் ஸ்கைலான் செய்யக்கூடிய வாய்ப்புள்ளது. பூமிக்கு திரும்பும்போது ஸ்கைலானில் உள்ள நீள்வட்ட பாதைக்கு திரும்புவதற்கான என்ஜின்கள் செயலாற்றத் தொடங்குகின்றன. இந்நிலையில் வேகம் குறைக்கப்பட்டு வளிமண்டலத்தில் ஸ்கைலான் நுழைகின்றது.
பின்னர் சாதாரண விமானங்களைப் போலவே ஸ்கைலான் படிப்படியாக உயரமிழந்து ரன்வேயில் தரையிறங்குகிறது. இத்துடன் ஸ்கைலானின் பயணம் நிறைவடைகிறது. இதனையடுத்து ஸ்கைலான் அதன் நிறுத்துமிடத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. பின்னர் ஸ்கைலான் அடுத்த கட்ட பயணத்திற்கு தயார் செய்யப்படும். அடுத்த 48 மணி நேரத்திலேயே ஸ்கைலானை தயார் செய்ய முடியும். இங்கிலாந்தைச் சேர்ந்த ஸ்கைலான் நிறுவனம் தயாரிக்க உள்ள அந்த விமானத்தை பொறுத்தவரை ஒளியை விட 5 மடங்கு, அதாவது சவுண்ட் ஒளியை விட 5 மடங்கு வேகம் பயணிக்க வல்லது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே போல் இந்த ஸ்கைலான் விமானம் போலவே பிரான்ஸை சேர்ந்த ஏர்பஸ் விமான உற்பத்தி நிறுவனம் விமான பயணத்தோட அனுபவத்தை மாற்றுறதுக்காக ஒரு புது விதமான நவீன விதமான ஒரு விமானத்தை தயாரிக்க இருக்கு. அதற்கான காப்புரிமை பெறுவதற்கும் அது அந்நிறுவனம் விண்ணப்பிச்சிருக்கு. இந்த விமானம் அப்படின்னு பார்த்தோம்னா சாதாரணமாக விமானங்களில் பயணம் செய்கிறவங்களுக்கு தெரியும் விமானத்துடைய இருக்கைகள் எந்த வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னுட்டு. அதாவது முன்னிருந்து ஒரு நீள வடிவில் வந்து அந்த விமானத்தை வரவழைத்து விடுவோம். அந்த விமானம் நம் முன் வந்து இறங்க இருக்கின்றது. நீங்கள் சொன்னது போல அந்த விமானத்தை பொறுத்தவரை இதோ விமானம் வந்துவிட்டது. அந்த விமானத்தை பொறுத்தவரை பொதுவாக விமானங்களை பொறுத்தவரை பின்னிருந்து முன்னோக்கி செல்லக்கூடிய வகையில் வழிகள் அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த விமானத்தை பொறுத்தவரை ஒரு வட்ட வடிவமான மையப்புறத்தில் ஒரு வட்ட வடிவமான வகையில் இருக்கைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா சாதாரணமாக விமானத்தில் பயணிக்கும் போது அந்த அழுத்தத்தை பயணிக்கிறவர்கள் உணர முடியும். அதாவது விமானம் எழும்பும் போதும் மேலே பயணிக்கும் போதும் ஒரு விதமான அழுத்தம் இருக்கும். ஆனால் இந்த விமானத்தை பொறுத்தளவு அந்த மாதிரியான அழுத்தம் எதுவும் இருக்காது. மிகவும் சாதாரணமாக பயணிக்கக்கூடிய ஒரு ரொம்ப கம்ஃபர்ட்டாக பயணிக்கக்கூடிய விதத்தில் இந்த விமானம் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மிக முக்கியமான விஷயம். அதாவது விமானத்தில் பயணிக்கக்கூடிய நபர்கள் அந்த அழுத்தத்தை உணர்வதன் மூலமாக அவர்களுடைய பயணம் என்பது கடினமாக இருக்கின்றது. இந்த விமானம் நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் அது போன்றதொரு களைப்பை பயணிகள் உணரமாட்டார்கள் என்று ஏர்பஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. இதை தாண்டி இந்த விமானத்திற்குள் ஒரு புறத்திலிருந்து மற்றொரு புறத்திற்கு எளிதாக போய் வருவது, பெரிய அளவிற்கான பரப்பு இருக்கும் பட்சத்தில் ஒரு காலார நடந்து கூட வந்து வரலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த விமானம். நிச்சயமா அது வந்து மிகவுமே வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமாக விமானங்களில் பயணிக்கும் போது முன்னிருந்து பின்ன நடக்க முடியும், இல்லை அந்த ஒரு சிறிய அளவிலான பாதையில் மட்டுமே நடக்க முடியும். ஆனால் இது வட்ட வடிவிலான இருக்கை வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறனால இதில் வந்து கொஞ்சம் விலாசமாக இருக்கும், சௌரியமாக நடக்கிறதுக்கான சூழலும் இதில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இதற்கு பெரிய அளவில் ஒரு இதற்கு தயாரிப்புக்கான பணிகள் நடைபெற்றுட்டு இருக்கு. இதனுடைய வடிவத்திற்கு உரிமை கோரி காப்புரிமை கோரி விண்ணப்பித்திருக்கிறார்கள். இந்த வடிவத்திற்கு காப்புரிமை வழங்கப்படும் பட்சத்தில் அதன் பிறகு இந்த விமானம் வடிவமைக்கப்படும். அதன் பிறகு இந்த விமானம் செயல்பாட்டிற்கு வரும். இன்னும் பல ஆண்டுகள் இந்த விமானத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டியது. இதற்கு பெரிய அளவில் தொகை செலவாகும் அப்படின்னு கூட கணக்கிடப்பட்டிருக்கு. அதனால நிச்சயமா காப்புரிமை பெறப்படும் பட்சத்திலும் கூட இது நடைமுறைக்கு வருவதற்கு கண்டிப்பாக அதற்கேற்ற கால அவகாசம் பிடிக்கும். அதனுடைய அந்த செலவுகள் மற்றபடி அதற்காக ஆகக்கூடிய பயண செலவுகள் அதெல்லாம் வந்து கணக்கிட்டு அது நடைமுறைக்கு வரும்போது ஒரு புதுவிதமான நவீன விதமான ஒரு அனுபவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதற்கான கட்டணமும் கண்டிப்பாக சற்று கூடுதலாக இருக்கும் என்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. தொடர்ந்து சென்னையில் நடைபெற்ற மார்கழி மாத இசை விழாவில் பங்கேற்ற பிரபல இசைக்கலைஞர் ராஜேஷ் வைத்தியாவின் இசை நிகழ்ச்சியை தற்போது பார்ப்பதோடு இன்றைய 0 hour நிறைவு பெறுகிறது. na